இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் 4வது காலாண்டோட பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இத்தனை நாட்களும் நாங்கள் உங்களுடைய வேதத்திலிருந்து நிறையா படிச்சுக்கிட்டோம். இன்னும் இனி வர நாட்கள்லையும் நாங்கள் உங்களுடைய வேதத்துலேருந்து நிறையா படித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இன்றைக்கி படிக்கிற பாடம் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்தோட தலைப்பு உண்மையாக இருத்தல். இந்த வாரத்துக்கான மைய வசனம் லூக்கா 19வது அதிகாரம் 41-42 வசனங்கள். லூக்கா 19:41-42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எதுவுமே பார்வைக்கு தோன்றுன மாதிரி இல்லை. ஒரு சந்தோஷமான கூட்டம் கிறிஸ்துவ ராஜான்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா இயேசு தான் தேவனுடைய குமாரன்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்ட மாதிரி தோன்றுச்சு. ஓசன்னா அப்படின்னு சத்தம் போட்டு கத்துன இதே கூட்டம் இன்னும் கொஞ்ச நாள்ல சிலுவையில் இவர் அரைங்க அப்படின்னு கத்த போகுது. ஆசாரியர்களும் பரிசேயர்களும் ஆண்டவர்கிட்ட இந்த ஜனங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போகணும். ஆனால் இவங்க யாரும் கிறிஸ்துவகிட்ட சேராமல் இருக்கிற வழியில தான் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. ஆனால் இயேசு அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய சவாலாக இருந்ததுனால அவர் அந்த இடத்துல இருந்தே அகற்றணும்னு முடிவு பண்ணாங்க. ஆண்டவருடைய ஜனங்களாக இருக்க வேண்டியவங்க இங்கே அவங்களுக்கு எதிராளிகளாக மாறினாங்க. அது சும்மா ஒரு வெளி வேஷமாக இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அவங்க பாடி ஜெபம் பண்ணி இந்த மேசியாவுக்கான வருகைக்காக காத்திருந்தாங்க. ஆனால் அவர் இந்த உலகத்துக்கு வந்தப்போ முழுமையாக அவங்க எல்லாரும் அவரை தள்ளிட்டாங்க. எதுவுமே வெளிப்படையாக தோன்றுன மாதிரி இல்லை. இயேசுவும் கூட அவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல ஆச்சரியத்தை கொடுத்தாரு. இந்த பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் அந்த எருசலேமோடைய வெளி வேஷத்தை பார்த்து இயேசு அவருடைய மனசில் வேதனைப்பட்டார். அதனால அங்கே அவர் அழவும் கூட செஞ்சார். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே வந்தவராக இருந்தாலும் அந்த சீஷர்கள் எல்லாரும் அவர் அத்தி மரத்தை சபிக்கிறத பார்த்தாங்க. அந்த இஸ்ரவேலர்கள் மாதிரியே அதுவும் தோற்றத்துக்கு எதிரான ஒன்றா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா செழிப்பாக கனி நிறைஞ்ச ஒன்றா இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு பழமும் இல்லை. இந்த பாடம் நம்மளுடைய வெளியான மாய்மாலமான ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த இயேசுவினுடைய எரிச்சலை நமக்கு காட்டுது. அவர் சத்தியம், ஆனால் எப்பொழுதுமே அவர் சுற்றி போய் தான் இருந்துச்சு. இந்த வார பாடம் நம்ம தேவனோட வச்சிருக்கிற உறவு உண்மையானதாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு எச்சரிப்பாகவும் இருக்குது. ஆண்டவர் தனக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய கனிகளாகிய அன்பு, கீழ்ப்படிதல், தாழ்மை போன்ற கனிகளை உடையவங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. 1989வது வருஷம் நியூயார்க்கில் பாப் ஹாரிஸ் அப்படிங்கிற வானிலை செய்தியாளர் தனக்கு எதிராக வீசின ஒரு தனிப்பட்ட புயலை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. நியூயார்க் பகுதியில் அவருக்குன்னு ஒரு பேரை சம்பாதிச்சு வச்சுருந்தாரு. கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் சிபிஎஸ் அப்படிங்கிற அந்த தொலைக்காட்சி நிலையத்தில் ஜியோஃபிசிக்ஸில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றதா தன்னறிமுகப்படுத்திக்கிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தோன்னா அவர் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஜியாலஜி இதெல்லாம் வேறு கல்லூரிகளில் படித்தாருனோ அவர் உண்மையாக எந்த ஒரு பட்டமும் வாங்கலைங்கிறது தான் உண்மை. அவருக்கு இந்த வானிலை செய்தியாளராக இருக்கிறதுக்கான தகுதி பட்டங்கள் இல்லைனாலும் இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் தேசிய அளவில் ஒரு செய்தியாளராகவும் நியூயார்க் டைம்ஸ், லாங் ஐலாண்ட் ரயில் ரோடு செய்திகளில் செய்தியாளராக வேலை பார்க்குறாரு. அவர் 40 வயது அடையும் போது அவருடைய இந்த வாழ்க்கை நொறுங்க ஆரம்பிக்குது. ஒரு பேரில்லாத கடிதம் அவருடைய படிப்பு தகுதிகளை சரிபார்க்க சொல்லி அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஒரு செய்தி வந்தது. இந்த கடிதத்தினுடைய விளைவாக அவருடைய படிப்பும் தகுதியும் சரிபார்க்கப்பட்டு அவர் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது வெளிவருது. உடனே நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த செய்தி
நிலையத்திலிருந்து உடனே வேலை நீக்கம் செய்யப்படுறாரு. இவருடைய இந்த ஏமாற்று செய்தி ரொம்ப பிரபலமானதா ஆச்சு. பாப் ஹாரிஸ் அவர் யாரா இல்லையோ அப்படி இருக்கிறதா தனக்கு அமைச்சுக்கிட்டாரு. அதனால அவர் தன்னுடைய வேலையை இழக்கிறாரு. சமுதாயத்துல கேலி செய்யப்பட்ட ஒரு நபரா அவர் மாறுறாரு. அவர் செஞ்ச இந்த தப்பு அவருடைய வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டாரு. இந்த உலகத்துல தான் யாரு அப்படின்னு வெளிக்காட்டாம வாழ்ற அநேகர்ல பாப் ஹாரிஸ் ஒருத்தர். ஏசு இந்த உலகத்துல இருந்தப்போ அத்திமரத்தை சபிச்சாரு, அவரு அழுதாரு, இன்னும் மேஜைகளை திருப்பி போட்டாரு. ஏன்? ஆண்டவர் வெறுத்த ஒரே காரியம் வெளிவேஷம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் அவர்கிட்ட நம்மளுடைய உண்மையான முகத்தை காட்டணும்னு ஆசைப்படுறாரு. இயேசுவினுடைய இந்த உலக ஊழியம் ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அவருடைய கடைசி வாரங்கள்ல எருசலேமுக்குள்ள ஊர்வலமா வராரு. அவருக்கு கிடைச்சது ஒரு ராஜ வரவேற்பு. எல்லா ஜனங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா அப்படின்னு கத்துனாங்க. இயேசுவினுடைய சீஷர்களும் இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சீஷர்களுடைய கனவு நிஜமாகுது அப்படிங்கிறத காட்டிலும் இயேசு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதலை தான் இங்கே பார்க்குறாரு. இயேசு, அதாவது மேசியா, எருசலேம் வழியா கழுதையில் நகர்வலம் வருவாருன்னு சகரியா 9:9 சொல்கிறத நிறைவேறத இங்கே பார்க்க முடியுது. ஒரு ராஜா நகரத்துக்குள்ள கழுதையில பிரவேசிக்கிறது இந்த யூதர்களுடைய கலாச்சாரமா இருந்தது. இங்க என்ன நடக்குதுன்னு உணர்ந்த ஒரு சிலர் இது ராஜாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு உணர்ந்து அவரை ராஜாதி ராஜா அப்படின்னு புகழ்றாங்க. அந்த கூடி இருந்த கூட்டத்துல இருந்த அநேகருடைய வாழ்க்கைய ஆண்டவர் மாற்றி அமைச்சிருந்தாரு. இயேசுவினால கண் பார்வை அடைஞ்சவங்க இந்த ஊர்வலத்தை முன்னெடுத்தி சென்றாங்க. வாய் பேச முடியாமல் இருந்தவங்க அவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இயேசுவை வாழ்த்தி பாட ஆரம்பித்தாங்க. முடவர்களாக இருந்தவங்க இயேசுனுடைய அந்த ஊர்வலத்தை பார்த்து சந்தோஷத்தில் குதிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நிறைஞ்ச ஊர்வலத்தை பார்த்த இந்த பரிசேயர்கள் இயேசுவுக்கு கிடைச்ச இந்த மரியாதையும் புகழ்ச்சியும் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத இந்த பரிசேயர்கள் சீக்கிரத்தில் அவருக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த ஊர்வலம் மலையின் உச்சியை அடைஞ்ச உடனே அலங்கரிக்கப்பட்ட இந்த எருசலேம் நகரத்தை இயேசு பார்க்குறாரு. அவருக்குள்ள ஏதோ ஒன்று முழுமையாக நிறைஞ்சு வந்தது. அது அவர் இந்த ஊர்வலத்தினால பெற்றுக்கிட்ட சந்தோஷமோ பெருமையோ இல்லை. இயேசு தன்னால் அடக்க முடியாத இருதயத்தை நொறுக்கக்கூடிய துயரத்தால் நிறைஞ்சிருந்தார். அவர் அங்கே எருசலேமை பார்க்கும்போது எருசலேமுக்கு காத்துக்கிட்டு இருந்த அந்த அழிவை தான் அவர் அங்கே பார்த்தாரு. எருசலேம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நகரமாக மாறினதுனால அந்த அழிவுலேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஆண்டவருக்கு உண்மையாக விசுவாசமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க யோசித்து பார்க்குறாரு. இஸ்ரவேல் தெய்வீகத்தன்மையின் வெளிப்பாடாக இருந்தது. அவங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றும் மதம் சார்ந்த ஒன்றா இருந்தாலும் அது ஆண்டவர் பக்கமாக இல்லாமல் வேற ஒன்றை தான் சுட்டி காட்டுச்சு. ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை, இரக்கம், அன்பு கொடுத்தாரு. இப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வழியிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள அவங்க முன் வரவே இல்லை. ஆண்டவர் அந்த வழியில் பார்த்த அந்த அத்திமரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. ஒரு அத்தி மரத்தில் இலைகள் தோன்றதுக்கு முன்னாடியே பழங்கள் தோன்றிடும். இயேசு அந்த அத்தி மரம் இலையால் நிறைஞ்சிருந்ததை பார்த்தப்போ அந்த இலைகளுக்கு கீழே கனிகள் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தாரு. அது முழுமையாக கனி கொடுக்குற ஒரு வெளி தோற்றத்தில் இருந்தாலும் அது மற்ற மரங்களை போலவே வெறுமையாக கனியற்று இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெளி தோற்றமும் இப்படி தான் இருந்தது. அவங்க வெளிப்புறமாக ஆவிக்குரிய நபர்களாக தோன்றினாலும் அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லை. இதுதான் ஆண்டவரை கோபப்படுத்துச்சு. யுகங்களின் வாஞ்சை அப்படிங்கிற புஸ்தகத்தில் எலஞ்சி வைட் அம்மையார் சொல்கிறாங்க, வெளியரங்கமாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிற ஒரு நபர் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகள் கூடாமல் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் வெளியரங்கமாக பாவம் செய்கிற ஒருத்தரை விட ரொம்ப குற்றவாளியாக காணப்படுறாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பாவம் அப்படிங்கிறத வெறுக்கிறாரு. ஆனால் அவருடைய இரக்கத்தினால கிருபையாக நமக்கு இறங்குறாரு. இது எப்பவுமே நீடிச்சிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இரக்கம் பாராட்டுற இந்த கிருபையின் காலம் ஒரு நாள் முடிவுக்கு வரும்.
அன்னைக்கு நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்றதுக்கு அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் அவர் செஞ்சாரு. ஏன், அவருடைய ஒரே பேரான குமாரனை கூட அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா இயேசுவையும் அவர் அவங்களுக்காக கொடுக்க இருந்த அந்த விடுதலையும் அவங்க தள்ளிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய உதடுகள்னால மட்டும் தேவனுக்கு ஊழியம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவரை தள்ளி வச்சிருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காத்திருந்த அந்த நியாய தீர்ப்பை நினச்சி இயேசு கண்ணீர் விட்டாரு. அவரு அவங்கள ரொம்ப அதிகமாக நேசிச்சாரு. அதே நேசத்தோட தான் இன்னைக்கு நம்மளையும் அவர் நேசிக்கிறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி உள்ள ஒரு வாழ்க்கையும் வெளியே ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்தாங்களோ அப்படி இல்லாம நம்ம முழுமையா உண்மையா எப்பவும் வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆலயத்துக்கு வர நேரம் மட்டும் இல்லை, ஓய்வு நாளில் மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு உண்மையாக வாழணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம வெளிப்புறமாக மற்றவங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழணும்னு அவர் ஆசைப்படல. நம்ம ஒவ்வொருத்தரும் முழுமையாக உண்மையாக அவருக்கான ஊழியர்களாக சீஷர்களாக மாறணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை அவருக்காக வெளிப்படையாக மாற்ற ஆயத்தமாக இருக்கீங்களா? இந்த அழைப்பை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு வைக்கிறாரு. அவருக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கையை வாழ நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவோம். இந்த பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல ஒரு பாடத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நாங்களும் அநேகர் அந்த அத்திமரத்தை போல வெளிப்புறமாக ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி நாங்கள் இருந்தோன்னா நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு கனித்தர ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. நாங்கள் உள்ளே எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி வெளிப்புறமாக உமக்கு சாட்சியான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன்.